இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசு காசாவில் இருக்கக்கூடிய சில பலஸ்தீனிய நபர்களை உளவாளிகளாக பயன்படுத்தியுள்ளார்களா? இவை தொடர்பாக காசாவின் உள்துறை அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கை. சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் படுகொலை செய்யப்பட போகின்றாரா? கத்தாரிலே நடைபெற்று வரும் மிக முக்கியமான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையும் அடுத்த கட்ட நகர்வுகளும். லெபனானிலே களமிறங்கிய அமெரிக்க தூதர்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய நிலைப்பாடும். அணு ஆயுதத்தினால் மிரட்டப்பட்ட ஈரானும் இதற்கு பதிலடிகளை வழங்கிய ஈரானிய தலைமைகளும். ஈரானினுடைய மத்திய வங்கியின் மீதும் ஏனைய வங்கிகள் மீதும் சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததா? நேற்றிரவு ஒட்டுமொத்த ஈரானும் முடக்கப்பட்டிருந்ததா? ஈரான் மீது மிகப்பெரிய சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேற்றிரவு செய்திகள் வெளியாகி இருந்தன. அதிலும் குறிப்பாக ஈரானுடைய மத்திய வங்கி மற்றும் ஏனைய வங்கிகள் மீதும் சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், ஈரானிலே ஒட்டுமொத்தமாக ஏடிஎம் இயந்திரங்களுடைய பயன்பாடு முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும், இன்னும் ஈரானினுடைய மிக முக்கியமான வலைத்தளங்கள் அனைத்தும் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. அதாவது ஆரம்பமாக இந்த செய்திகள் அனைத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே வெளியிட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களான I24, ஜெருசலம் போஸ்ட் மற்றும் இஸ்ரேலிய டைம்ஸ் போன்ற ஊடகங்களே இந்த செய்திகளை ஆரம்பமாக வெளியிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களுடைய செய்திகளை மேற்கோள் காட்டி இந்தியாவினுடைய ஆங்கில ஊடகங்களும் இன்னும் சில ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் ஈரானினுடைய மத்திய வங்கி மீது எந்தவிதமான சைபர் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், இன்னும் ஏனைய ஈரானிய வங்கிகள் மீதும் ஏடிஎம் இயந்திரங்கள் மீதும் எந்தவிதமான சைபர் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், இந்த செய்திகள் அனைத்தும் போலியான செய்திகள் என்றும் ஈரானினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஈரானினுடைய மிக முக்கியமான ஊடகங்களில் ஒன்றான IRNA ஊடகமானது ஈரானின் மத்திய வங்கிகள் மீது எந்தவிதமான சைபர் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதனை உறுதி செய்து சில தகவல்களையும் வெளியிட்டிருந்தது. அதே நேரம் ஈரானிய ஊடகங்கள் ஈரானுக்கு எதிராக சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை என முழுமையாக மறுக்கவும் இல்லை. ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் ஹேக்கர்ஸ் குழுக்கள் மூலமாக ஈரானின் சில வலைத்தளங்கள் முடக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த செய்தியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான உளவியல் போராகவும் பயன்படுத்திக் கொண்டது. ஈரானினுடைய மத்திய வங்கி முழுமையாக முடக்கப்பட்டு விட்டது, ஈரானிலே இருக்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரங்கள் முழுமையாக முடங்கிவிட்டன என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் அவற்றுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஈரானுக்கு எதிரான உளவியல் போர் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த தகவல்களுக்கு அடிப்படையில் ஈரானுக்கு எதிரான ஒரு சில சைபர் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனையும், அந்த தாக்குதல்கள் பெரிய அளவிலான தாக்குதல்கள் இல்லை என்பதனையும், ஈரானுடைய மத்திய வங்கி இலக்கு வைத்து எந்தவிதமான சைபர் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு மத்திய கிழக்கிலே அதனுடைய ஒட்டுமொத்த கடற்படைகளையும் வான்படைகளையும் களமிறக்கி இருப்பது தொடர்பாகவும், ஈரானுக்கு எதிரான உளவியல் ரீதியான போர் தொடர்பாகவும் ஈரானின் உச்ச தலைவர் இமாம் அலி கமேனி அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான உளவியல் போரின் முக்கிய அடித்தளங்களில் ஒன்று எதிரிகளின் திறன்களை மிகைப்படுத்துவதாகும். ஈரானிய புரட்சியின் வெற்றியினுடைய தொடக்கத்தில் இருந்தே அமெரிக்க ஆக்கிரமிப்பு இங்கிலாந்து மற்றும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு பயப்பட வேண்டும் என்று அவர்கள் வெவ்வேறு வழிகளில் நம் தேசத்தினை உளவியல் ரீதியாக தாக்கினார்கள். இராணுவ அரங்கில் எதிரிகளின் உளவியல் போரின் குறிக்கோள் பயத்தை உருவாக்கி பின்வாங்க வைப்பதாகும். ஆனால் எந்த துறையாக இருந்தாலும் சரி, தந்திரோபாயமற்ற பின்வாங்கல்கள் இறைவனின் கோபத்திற்கு வழிவகுத்துவிடும். இன்று திமிர் பிடித்த ஆக்கிரமிப்பாளர்களின் கோரிக்கைகளுக்கு அடிப்பணியும் அரசாங்கங்கள் அவர்களுடைய தேசம் மற்றும் திறன்களை நம்பி எதிரியினுடைய சக்தியின் யதார்த்தத்தை மிகைப்படுத்தாமல் அறிந்து கொண்டால் திமிர் பிடித்த ஆக்கிரமிப்பாளர்களிடத்தில் சரணடைய தேவையில்லை. எனவே எதிரியினுடைய திறன்களை மிகைப்படுத்தாமல் அறிந்து கொள்வதன் மூலமாக உளவியல் ரீதியான போரை வெற்றி கொள்ள முடியும் என சயீத் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பானது மத்திய கிழக்கிலே ஒட்டுமொத்த படைகளையும் களமிறக்கி இருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான ஆயுத உதவிகளையும் வழங்கியுள்ளது. இவ்வாறு அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த படைகளையும் மத்திய கிழக்கில் களமிறக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான முழுமையான ஆயுதங்களை வழங்குவதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான ஒரு உளவியல் ரீதியான போர் ஒன்றினை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த மிகைப்படுத்தப்பட்ட திறன்களுக்கும் உளவியல் ரீதியான போருக்கும் ஈரானிய தலைமைகள் அஞ்சுவதில்லை என்பதனை ஈரானின் உச்ச தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த உளவியல் ரீதியான போரை எதிர்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்பதனை ஈரானினுடைய உச்ச தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்து ஈரான் அணு ஆயுதங்கள் மூலமாக
மூலமாக மிரட்டப்பட்டிருப்பதாகவும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஈரானினுடைய முன்னாள் இராஜ தந்திரி அமீர் அல் மௌசி அவர்கள் அல் மாயாதீன் ஊடகத்திலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கும் விகிதாசார முறையில் பதிலடிகள் வழங்கப்படும் என்றும் அச்சுறுத்தல்களை வழங்கியவர்களுக்கு ஈரான் பதிலளித்துள்ளது. மேலும் அவர்களுக்கு வலுவான பதில்கள் கொடுக்கப்படும் என்பதனையும் ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. சமூக ஊடக வலைத்தளங்களில் பரப்பப்படக்கூடிய ஈரானின் கோழைத்தனம் என்கின்ற கருத்துக்களை முழுமையாக புறக்கணியுங்கள். ஈரான் அதனுடைய நட்பு நாடுகளுடன் ஒன்றிணைந்து ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராக முழுமையான பலத்துடன் போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றது என்பதனையும் நான் உறுதிப்படுத்துகின்றேன் என அவர் அல் மாயாதீன் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அதாவது ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அச்சுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் அந்த தாக்குதல்களுக்கு விகிதாசார அடிப்படையில் அணு ஆயுதத்தின் மூலமாகவே நாங்களும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதனையும் ஈரானிய தரப்பினர் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக சமூக ஊடக வலைத்தளங்களில் ஈரானுக்கு எதிரான பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஈரானிய தரப்பினர் இன்னும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த விமர்சனங்களை புறம் தள்ளுமாறும் சரியான நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்பதனையும் தற்போது ஈரானிய தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக நீண்ட போரொன்றினை மேற்கொள்வதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கடுமையான பதிலடி தாக்குதலுக்கு பிறகு ஒரு முழுநீள போரொன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் தான் ஈரானிய தரப்பினர் இந்த முழுநீள போருக்கு தயாராகி வருவதாகவும் குறித்த ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து ஜோ பைடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காகவும் மத்திய கிழக்கு விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்துவதற்காகவும் அவருடைய மூத்த ஆலோசகர்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதற்கமைவாக இன்றைய தினம் ஜோ பைடனின் மூத்த ஆலோசகர் அமோஸ் அவர்கள் லெபனான் நாட்டுக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது அமெரிக்க தரப்பினர் மத்திய கிழக்கு முழுவதும் போர் கப்பல்களை நிலைநிறுத்தி இருப்பது மத்திய கிழக்கு போரை தூண்டுவதற்காக அல்ல, ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாகத்தான் கருதப்படுகின்றது என்றும் அமெரிக்க தூதுவர் லெபனானின் சபாநாயகரிடத்தில் குறிப்பிட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் குறித்த கலந்துரையாடல் தொடர்பாக அல் அக்பர் ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. தகவல் அறிந்த ஆதாரங்களின்படி அமெரிக்க தூதர் அமோஸ் அவர்கள் எந்தவிதமான புதிய கருத்துக்களையும் கொண்டு வந்திருக்கவில்லை. மாறாக அவர் முந்தைய வருகையில் குறிப்பிட்ட விடயங்களையே திரும்ப திரும்ப கூறியிருந்தார் என்றும் அல் அக்பர் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. அதே போன்று அமெரிக்க தூதுவர் லெபனானுக்கு வருகை தந்து எந்தவிதமான கலந்துரையாடல்களையும் முழுமையாக மேற்கொள்ளவில்லை என்றும் இந்த கலந்துரையாடல்கள் படம் காட்டுவதற்கான நிகழ்வு என்றும் அமெரிக்க தூதர் எந்தவிதமான கருத்துக்களையும் கொண்டு வரவில்லை, அவர் எந்தவிதமான கருத்துக்களையும் கொண்டு செல்லவும் இல்லை என ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து வளமை போன்ற ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக ஷுட்லா, அபிரிமால், பெய்ட்ஷிலால் ஆகிய பிரதேசங்களில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் கிரியட் ஷமோனா, அவிவிம் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தொடர்களின் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்தும் 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலையிலிருந்து மாலை வரை 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் பீரங்கி தளங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இன்று மாலை கத்தாரிலே மிக முக்கியமான யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகள் பல மணி நேரம் நடைபெறும் என்றும் தேவைப்பட்டால் 2வது நாளாக நாளைய தினமும் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் கத்தாரிய தரப்பினர் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க பிரதிநிதிகளும், CIA உளவு பிரிவினுடைய தலைவரும், மொசாட் உளவு பிரிவினுடைய தலைவரும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும், கத்தாரினுடைய பிரதமரும், எகிப்திய தலைமைகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டு பிராந்தியத்தினுடைய விரிவாக்கத்தினை கட்டுப்படுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட போவதாக அமெரிக்க தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். தற்போது நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஹமாசுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதன் மூலமாக பிராந்திய போரை தடுக்க முடியும் என அமெரிக்க அதிகாரிகள் நெட்டன்யாஹுவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தெரிவித்திருப்பதாகவும் இதனால் பரந்த அதிகாரங்களை கொண்டிருக்கக்கூடிய பிரதிநிதி குழுவை அனுப்பி வைப்பதற்கான அழுத்தங்கள் நெட்டன்யாஹுவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் இன்றைய தினம் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் இஸ்ரேலானது காசாவிலே அதனுடைய பாதையின் முடிவை அடைந்துள்ளது. அதே போன்று காசாவிலே இஸ்ரேலினால் ஹமாஸினை முழுமையாக அழிக்க முடியாது என்பதனை அமெரிக்க அதிகாரிகள் நம்புவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு நியூயார்க் டைம்ஸ் ஊடகமும் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. காசாவில் உள்ள பணைய கைதிகளை இராணுவ அழுத்தத்தின் மூலமாக மீட்க முடியாது. இஸ்ரேல் காசாவில் உள்ள சுரங்கப்பாதை வலையமைப்பை சேதப்படுத்த முயன்றது. ஆனால் இஸ்ரேலினால் சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிக்க முடியவில்லை. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் சுரங்கப்பாதை வலையமைப்பானது இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட மிக பெரிதாகவே இருக்கின்றது. அதே போன்று காசாவிலே தனது கட்டுப்பாட்டு பகுதிகளை பாதுகாக்கும் திறனை இஸ்ரேல் நிரூபிக்கவில்லை என்றும் பென்டகன் அதிகாரிகள் நம்புகின்றார்கள்.
எனவே தற்போதைய சூழ்நிலையில் ராஜதந்திரத்தினால் ஒப்பந்தங்கள் மூலமாக மாத்திரமே பணைய கைதிகளை மீட்க முடியும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் ஊடகமானது குறிப்பிட்டுள்ளது. அதாவது காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசினால் ஹமாஸினை முழுமையாக அழிக்க முடியாது என்பதனை அமெரிக்க அதிகாரிகளை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக அழிக்க முடியவில்லை என்பதனையும் அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதனால் ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் பணைய கைதிகளை மீட்க முடியும் என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான மஹமூத் மர்தாவி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தோஹாவில் நடைபெறும் கூட்டத்தில் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளையே கண்டறிய வேண்டும். ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டவை பற்றிய பேச்சுக்களை அல்ல. நெட்டன்யாஹு அதிக நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்கே விரும்புகின்றார். மேலும் அமெரிக்கா அவருக்கு அரசியல் மறைப்பையும் வழங்க விரும்புகின்றது. ரஃபா எல்லையிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இருப்பதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்க மாட்டோம். மேலும் எங்களுடைய நிபந்தனைகளில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அத்தோடு ஆக்கிரமிப்பு ஒரு பெரிய விலையை செலுத்துகின்றது. மேலும் நெட்டன்யாஹுவை தவிர அனைத்து தரப்பினரும் போரை முடிப்பதற்கே விரும்புகின்றார்கள். அதே போன்று பலஸ்தீனிய எதிர்ப்பானது இந்த போரை நீடிப்பதற்கான திறன்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது. அமெரிக்க ஆக்கிரமிப்பினுடைய ஒட்டுமொத்த உதவிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப்பட்டாலும் காசாவின் யுத்தகாலத்தில் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்து வருகின்றது என்றும் அவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு வழங்கப்பட்டிருப்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொண்டு விட்டது என்கின்ற செய்தியினை மத்தியஸ்தர்கள் எங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மேலும் எந்த ஒரு கூட்டமும் செயற்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய கூட்டமாகவே இருக்க வேண்டும் என்றும் ஒசாமா ஹம்தான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். எனவே இன்று நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸ் தலைமைகள் யாருமே கலந்து கொள்ளவில்லை. மேலும் குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே ஜூலை 2ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாகவே இருக்க வேண்டும் என்றும் புதிய நிபந்தனைகளை பற்றி கதைக்கக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது என்றும் ஹமாஸ் தலைமைகள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நெட்டன்யாஹு இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதாகவே பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஜூலை 2ஆம் தேதி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு நெட்டன்யாஹு முழுமையான சம்மதத்தினை ஒருபொழுதும் வழங்க மாட்டார் என்றும் பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அடுத்து இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவுடைய பட்சத்தில் இளவரசர் தான் படுகொலை செய்யப்படுவேன் என்கின்ற அச்சத்தில் இருப்பதாக அமெரிக்காவின் பொலிட்டிகோ ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த ஊடகமானது இவ்வாறு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுடைய பட்சத்தில் இளவரசர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான எல்லாவிதமான ஒப்பந்தங்களையும் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்க நிலைமைக்கு ஆர்வமாக இருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஒப்பந்தம் தன்னுடைய நாட்டிற்கு மிக முக்கியமானதாகவும் கருதுகின்றார். சிவிலியன் அணுசக்தி திட்டங்கள், தொழில்நுட்ப திட்டங்கள் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக எல்லா விதமான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கும் பட்டத்து இளவரசர் தயாராக இருக்கின்றார். மேலும் இந்த ஒப்பந்தங்களுக்கு ஈடாக சீனாவுடனான உறவை குறைத்துக் கொள்வதற்கும் சவுதி அரேபிய இளவரசர் தயாராக இருக்கின்றார். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் உறவுகளை பலப்படுத்தினால் எகிப்தினுடைய அன்வர் சாதாத்தை போன்று தானும் படுகொலை செய்யப்படுவேன் என்கின்ற அச்சத்தில் சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் இருப்பதாக குறித்த ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த செய்தி தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் பதிவிடுவதற்கு நான் விரும்பவில்லை. அதே நேரம் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத அரசு காசாவின் யுத்தகலத்திலே அதிகளவான உளவாளிகளை களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய சில பலஸ்தீனிய நபர்களையும் உளவாளிகளாக பயன்படுத்தியுள்ளது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய சில பலஸ்தீனிய நபர்களை உளவாளிகளாக பயன்படுத்தியுள்ளது என்கின்ற விடயத்தினை காசாவினுடைய உள்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. காசாவில் இருக்கக்கூடிய சில பலஸ்தீனிய நபர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் கைது செய்து அவர்களுடைய வீடுகள் மீதும் குடும்பங்கள் மீதும் குண்டு வீசுவதாக எச்சரித்து மேலும் அவர்களுடைய பட்டினியையும் பயன்படுத்தி அவர்கள் மூலமான உளவு தகவல்களை பெற்றுக் கொண்டிருப்பதாக காசாவுடைய உள்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்றும் காசாவின் உள்துறை அமைச்சகம் கோரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தகவல்களை வழங்கியவர்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அல் குதுஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு இவ்வாறான உளவாளிகளுக்கு களத்திலேயே பலஸ்தீனிய போராளி குழுக்கள் மரண தண்டனையை விதித்திருப்பதாகவும் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது கடந்த காலங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உளவு தகவல்களை வழங்கியவர்களை பலஸ்தீனிய போராளிகள் அவர்களை துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் மூலமாக அளித்துள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உளவு தகவல்களை வழங்கக்கூடிய சில பலஸ்தீனியர்களை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதாக பலஸ்தீனிய போராட்ட குழுக்கள் அறிவித்துள்ளார்கள். ஏனென்றால் இந்த உளவாளிகள் மூலமாகவும் அதிகளவான பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இதனால் இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படுவது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள். அடுத்து காசாவின் யுத்த களத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான விருந்து உபசாரங்களை வழங்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் அக்ஸா படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அல் ஜனா பிரதேசத்திலே
ஒமர் அல் காசிம் படையுடனும் முஜாஹிதீன் படையுடனும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கூட்டு தாக்குதலின் மூலமாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 4 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே 2 கட்டிடங்களில் பதுங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் அபாபில் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல்கசாம் படையினர் அல் ஜனா பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும், ரஃபாவினுடைய ஜலாட்டா பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும், தாரல் சுல்தான் மேற்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசங்களில் அல்கசாம் படையினர் தொடர்ச்சியான ஆஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று முஜாஹிதீன் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஜலாட்டா பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் B7 கவசதிர் ஏவுகணையை களமிறக்கி ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 3 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 9 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டு படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.